எனக்கு என்ன அடையாளம் தெரியுமா? நான் இந்த மதத்தை சேர்ந்தவங்கிறது என்னோட அடையாளம் கிடையாது. இந்த ஜாதியை சேர்ந்தவங்கிறது என்னோட அடையாளம் கிடையாது. நான் இந்த மொழியை பேசுகிறேன், இந்த தெருவில் வாழ்கிறேன், இந்த பகுதியில் இருக்கிறேன், நான் இப்படி வாழ்கிறேன், இந்த படிச்சிருக்கேன். இதையெல்லாம் தாண்டி என்னுடைய ஒற்றை அடையாளம் நான் போட்டிருக்கக்கூடிய இந்த கருப்பு சட்டை என்று சொன்னார். ஐயா தான் சொல்லிட்டு போனார், உலகத்திலேயே நல்லா கவனிக்கணும், உலகத்திலேயே ஒருவர் அணிந்திருக்கக்கூடிய சட்டையை வைத்து, ஆடையை வைத்து அவர் கொள்கையை ஒற்றை வரியில் சொல்லிவிட முடியும் என்று சொன்னால் கருப்பு சட்டைக்காரரை தவிர வேறு யாருக்கும் அந்த பெருமை கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த சட்டையை வேணாம் அணியலாம், ஆனால் ஒரு கலர் சட்டையை, ஒரு நிற ஆடையை அணிகிற பொழுது துணிச்சல் பிறக்கும் என்று சொன்னால், தைரியம் பிறக்கும் என்று சொன்னால், சுயமரியாதை உணர்வு பிறக்கும் என்று சொன்னால் இந்த கருப்பு சட்டையை தவிர வேற எந்த சட்டைக்கும் அந்த உரிமை கிடையாது. நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் இங்கே நிரம்பி இருக்கிறீங்க. இங்கே நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு மும்மொழி கொள்கை எதிர்ப்பு. ஏன் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம், எதுக்காக எதிர்க்கிறோம்? எல்லா மாநிலமும் ஏற்றுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்னங்க ஏதாவது சொன்னாலும் ஏற்றுக்கிட்டு வரீங்க எல்லாரும் கேட்குறாங்க. இதையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த வரலாற்றை பேசுவதற்கு முன்னாடி, இந்த மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு, தமிழுக்காக இந்த திராவிடர் கழகம் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம், வரலாற்றை பற்றி இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு, அரை நூற்றாண்டுக்கு முன்பு இந்த பகுதியில் இந்தியை திணித்த பொழுது தமிழ் இருக்கக்கூடாது, இந்தியை கத்துக்கங்க அப்படின்னு சொன்ன பொழுது அந்த இந்தியை எதிர்த்து போராடி களம் கண்டு சிறைக்கு போனதுக்கு அப்புறமா இல்ல மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருங்க, வெளியில விட்டுறோம் அப்படின்னு சொன்னப்போ, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியில் செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, ஏனென்றால் நான் தந்தை பெரியாரின் வாரிசு, சிறையிலேயே சாவேனை தவிர மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு ஜெயில விட்டு வெளியில போக மாட்டேன் என்று சொல்லி சிறையிலேயே மடிந்த தாளமுத்து நடராசன் போன்றவர்களின் வரலாறை இந்த பகுதி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நாங்க தான் தமிழுக்கு அத்தாரிட்டி, நாங்க தான் தமிழர்களுக்கு அத்தாரிட்டி, நாங்க தான் தமிழர்கள். இப்போ நாங்களே ஐரோப்பியக்காரர்களை, டச்சுக்காரர்களை, ரோம் நகரத்தை சேர்ந்தவர்களை யோசிச்சு பார்க்கணும். நாங்கள் தான் தமிழர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழுக்காக என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு ஒன்றிய அரசினுடைய நிதித்துறை அமைச்சர், ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை அமைச்சர், தமிழ்நாட்டை சேர்ந்த புதுச்சேரியை உள்ளடக்கி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து நாகரீகமற்றவர்கள் என்று சொல்லுகிறார். எங்க சொல்றாரு? நாடாளுமன்றத்தில் சொல்றாரு. 40 பிரதிநிதிகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பிரதிபலித்து நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களை பார்த்து நாகரீகமற்றவர்னு சொல்றாரு. அன்சிவிலைஸ்டு பேசிட்டு போறார். இதை எதிர்த்து தமிழர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டின் பிரதிநிதிகளுக்காக நாங்க தான் தமிழுக்கு அத்தாரிட்டி என்று சொன்னவர்கள் குரல் கொடுத்தார்களா? பேசினார? அன்னையிலேருந்து அண்ணனை வெளியிலே காணும். நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கிறோம். தமிழுக்காக பேசுறேன், தமிழுக்காக போராடுகிறேன் என்று சொல்லக்கூடியவர் எத்தனை போராட்டம் நடத்தி இருக்கிறார், எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார். மும்மொழி கொள்கையை திணிக்க நினைக்கிற இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து அந்த இயக்கம் எத்தனை போராட்டம் நடத்திருக்கு, அந்த கட்சி என்ன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கு. அந்த தலைவர் அந்த வார்த்தையை உதிர்த்திருப்பார? ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்த்து ஒரு குரல் எழுப்பியிருப்பார? நல்லா யோசிச்சு பார்க்கணும். அப்ப தமிழுக்கு நான் தான் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடியவர் தமிழ் மக்களை பார்த்து நாகரீகமற்றவர் என்று சொன்ன கல்வித்துறை அமைச்சரை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு கூட திராணியற்று இருப்பவரை இன்னைக்கு தமிழுக்கு அத்தாரிட்டின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதை விட ஒரு பெரிய கேவலம் இருக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தலைவர் பேசுறாரு, ஒரு தலைவர் சொல்றாரு, இந்த நாட்டில் எத்தனையோ பேர் பிறந்தாங்க, எத்தனையோ பேர் வளர்ந்தாங்க, அவர் இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு,
12 ஆழ்வார்கள், 64 நாயன்மார்கள், தேவர்கள், எத்தனையோ பேர் வந்தாங்க. அவரு இவரு சொவரு, இன்னைக்கு செத்தவங்க நாளைக்கு சாக போறவங்கன்னு எல்லாரையும் கடவுளாக்குறீங்க. இவ்வளவு பேர் தோன்றிய இந்த நாட்டில் ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் தோன்றவில்லையே, ஒரு கலிலியோ தோன்றவில்லையே, ஒரு அறிவியல் அறிஞர் தோன்றவில்லையே என்று, இந்த நாட்டில் அறிவியல் வளரவில்லை என்று கவலைப்பட்ட தலைவர் அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் மட்டும்தான். யோசிச்சு பார்க்கணும். 1900 ஒரு புத்தகம் போடுறாங்க. லாட்சன் அப்படிங்கிறவர் ஒரு புத்தகம் எழுதுறார். 1000 பக்கங்கள் கொண்டது அந்த புத்தகம். எல்லா நாட்டுக்காரங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பும் அந்த புத்தகத்தில் இருக்கு. நம்ம ஆட்கள் வாங்குறாங்க, வாங்கி புரட்டி புரட்டி பார்க்குறாங்க. நம்ம நாட்டுக்காரங்க எதையாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்கவுங்க ஆகாயமான கண்டுபிடிச்சாங்க, சைக்கிள் கண்டுபிடிச்சாங்க, மிக்சி கண்டுபிடிச்சாங்க, கிரைண்டர் கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஆட்கள் எதையாவது கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு புத்தகத்தை புரட்டி புரட்டி பார்க்குறாங்க. இருக்கு, ஒரு பக்கத்தில் இருக்கு. படித்து அதில் என்ன தெரியுமா இருந்தது? மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அயல் நாட்டு மக்கள் எல்லாம் ஆகாய விமானத்தையும் சைக்கிளையும் இயந்திரங்களையும் கண்டுபிடித்து கொண்டிருந்த பொழுது நம்ம என்ன தெரியுமா கண்டுபிடிச்சோம்? அந்த புத்தகத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. அதில் எழுதி வைத்திருக்கிறார்கள், உலகத்தில் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத இந்திய நாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? எரும மாட்டு சாணியை எப்படி விறகா எரிச்சு பயன்படுத்தலாம். எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு! யோசிச்சு பாருங்க. அயல் நாட்டுக்காரங்க எவ்வளவோ கண்டுபிடிக்கும் போது நம்ம நாட்டுக்காரங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? இதைத்தான் ஐயா கேட்டார். மற்ற மொழிகள் அறிவியல் ரீதியாக வளர்கிற பொழுது ஏன் மொழி வளரலையேன்னு தமிழுக்காக கவலைப்பட்ட தலைவன் தந்தை பெரியார். அந்த தலைவரை எதிர்த்து பேசுகிற ஒரு கட்சியை ஆதரிக்க கூடியவர்கள் உண்மையான தமிழராக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. உள்ளபடியே எந்த கட்சியையும் சாடுவதற்காக நாங்கள் கூட்டம் போடல. ஆனால் நல்லா யோசிச்சு பார்க்கணும். தந்தை பெரியாரையோ அண்ணல் அம்பேத்கரையோ யாராவது ஒருவர் எதிர்த்து பேசினா, அவதூறு பரப்பினா, அது யாரா இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடியவர்கள் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் திராவிட இயக்கத்தில் இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க எந்த கட்சியை சேர்ந்தவர்களா வேணா இருங்க, மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் கூட இருப்பீங்க, பாஜகவை சேர்ந்தவங்க இருப்பீங்க, ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் இருப்பீங்க, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இருப்பீங்க. புதுசாக 62 கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த 62 கட்சியில் நீங்கள் எந்த கட்சியில் வேணா இருப்பீங்க. ஆனால் எந்த கட்சியில் வேணா இருங்க, அடிப்படையில் நீங்கள் தமிழர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த தமிழுக்காக போராடிய ஒரு தலைவரை பார்த்து அவதூறாக பேசுகிற ஒருவரின் பின்னால் ஒரு கூட்டம் நிக்குதுன்னு சொன்னா அந்த கூட்டம் உண்மையான தமிழர்களாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த தலைவன் தந்தை பெரியார் கடைசி கூட்டம் தியாகராய நகர்ல பேசுறார். 1 மணி நேரத்தில் தாண்டி பேசிக்கிட்டு இருக்கிறார். இடையிலேயே வயிறு வலி வருது. எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அதுவும் அவர் பேசுறப்ப பின்னாடி யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் முன்னாடி தான் உட்காந்துருக்கணும். ஒரு தலைவன் கடைசி கூட்டம் தியாகராய நகர்ல மக்களுக்கு மத்தியில் ஒரு தலைவர் பேசுகிறார். இடையிலேயே வயிறு வலி வருது. அம்மா அம்மா என்று கதறிக்கொண்டு சரிந்து விழுந்த குடலை உயர்த்தி பிடித்து கொண்டு மூத்திர சட்டி சொட்டு சொட்டா அந்த சட்டியில இறங்கிக்கிட்டே இருக்கு. பேசுறார். வயிறு வலி வருது. குடலிறக்க நோயில் அவதிப்பட்டே 90 வயதை கடந்த ஒரு தலைவன் அந்த இறங்கின குடலை தூக்கி பிடிச்சுக்கிட்டு அம்மா அம்மா என்று கதறிக்கொண்டு கடைசி தருவாயில் அந்த மனிதன் உதிர்த்த வார்த்தை என்ன தெரியுமா? இயக்கத்தை பத்தி யோசிக்கல. இன்னைக்கு நான் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கேனே, என் சொத்தெல்லாம் போகுதேன்னு பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மனிதன் சாகுறப்ப கூட சொத்தை பத்தி கவலைப்படலை, இயக்கத்தை பத்தி கவலைப்படலை, அடுத்து இந்த இயக்கம் யாருக்கிட்ட போகுதுங்கிறத பத்தி கவலைப்படலை. அந்த தலைவன் கடைசியாக உதிர்த்த வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை எல்லாம் சூத்திரர்களாகவே விட்டு விட்டு சாகிறேனே என்று. யோசிச்சு பார்க்கணும். உயிர் தன்னுடைய உடலை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மரணத்தின் தருவாயிலும் இந்த மக்களுக்காக ஒரு தலைவரால் பேச முடியும் என்று சொன்னால் அவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியாரை தவிர வேற யாராலும் இருக்க முடியாது. ஐயாவை பார்த்து கேட்கிறாங்க, 90 வயசை கடந்துட்டார். ஐயா கிட்ட கேட்கிறாங்க,
90 வயசை தாண்டி பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, யாருக்காக தாங்க பேசுறீங்க, எதுக்காக பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஐயா சொல்றாரு, நான் காலையில் 2 இட்லி சாப்பிட்றேன், மதியம் கொஞ்சம் சோறு சாப்பிட்றேன், நைட்டு 2 சப்பாத்தி சாப்பிட்றேன். இதை எனக்கு கொடுப்பதற்காக உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் தற்குறித்தனமாக ஒருவன் உழைத்து கொண்டிருக்கிறான். அவனுக்காக உழைக்கிற வரை நான் ஒருபோதும் ஓய்வு பெற மாட்டேன் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார். சொன்னதோட நிக்கல, இன்னைக்கு சொல்லிட்டு மேடை பேச்சு மேடையோட போச்சுங்கிற மாதிரி போனவரெல்லாம் கிடையாது. சொன்னதோட நிக்கல. 90 வயசுல 185 கூட்டம், 91 வயசுல 145 கூட்டம், 93 வயசுல 245 கூட்டம், 94 வயசுல 215 கூட்டம். தான் வாழ்ந்த கடைசி 98 நாட்களில் 42 கூட்டங்களை பேசிய தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். அந்த தலைவரை இன்னைக்கு ஒருத்தர் அவதூறு பரப்புறாரு. அவர் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு, இந்த மாநிலத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, என்ன செய்து கிழித்தார் பெரியார் என்று கேட்கக்கூடிய ஒருவரின் பின்னால் இந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். இதை விட அசிங்கம், இதை விட கேவலம் இந்த மக்களுக்கு உண்டா? ஒரு தலைவன் மூத்திரம் சொட்டு சொட்டா இறங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட என் மக்களை அறியாம இருள விட்டுட்டு போறேன்னு யோசிச்சது யாராவது இருக்க முடியுமா? அந்த தலைவரை எதிர்த்து பேசிவிட்டு ஒரு கட்சி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னா இதை எதிர்த்து மக்கள் கேள்வி கேட்க வேணாமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இடஒதுக்கீடு வாங்குறோம், ரொம்ப சுலபமா படிக்கிறோம். இன்னைக்கு என்னோட பேரு எனக்கு அடையாளம் கிடையாது, என் பேருக்கு பின்னாடி பிங்கிற ஒரு பட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் என்னோட அடையாளம். ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அழுத்தப்பட்ட மக்களின் பெயருக்கு பின்னாடி படிச்சு வாங்குற பட்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த பார்ப்பன இந்துத்துவ கூட்டம் என்னென்ன வேலை செஞ்சாங்க, இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எதுக்கு நிதி? மெட்ரோவுக்கு கொடுக்கல, ரயில்வேக்கு கொடுக்கல. உலகத்திலேயே ரயில்வே நிதிக்கு 400 ரூபா பட்ஜெட்ல ஒதுக்கின ஒரே அரசு மோடியினுடைய பிஜேபி அரசு மட்டும்தான். ரயில்வேக்கு கொடுக்கல, பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கல. கடைசியா எங்க தெரியுமா கை வச்சிருக்கிறாங்க? கல்வியில கை வச்சிருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அழுத்தப்பட்ட 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய கல்வியில் கை வைத்திருக்கிறது இந்த ஒன்றிய அரசு. இதை எதிர்த்து அவரால் பேச முடிஞ்சதா? ஒரே ஒரு முதுகெலும்புள்ள முதல்வர் தான் கேட்டார். 2152 கோடி கொடுக்கணும்னா மும்மொழி கொள்கையில கையெழுத்து போட்டாதான் கொடுப்பேன்னு சொல்றீங்க. 2000 கோடி அல்ல, 10,000 கோடி கொடுத்தாலும் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தமிழ்நாட்டு நிதிநிலை அறிக்கையில பட்ஜெட்ல இருக்கிற எல்லா துறையை காட்டிலும் பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் கிட்டத்தட்ட 55,000 கோடியை ஒதுக்கி இந்தியாவிலேயே கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கிய முதன்மை மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா இதற்கான விதையை போட்ட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதை இந்த மக்கள் மறந்துவிடக் கூடாது. யோசிச்சு பார்க்கணும். ஏன் கல்வியில கை வைக்கிறாங்க? ஏன் இந்தியை ஏத்துக்கணுங்கிறாங்க? ஏன் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதியை கொடுப்போன்னு சொல்றாங்க? இது இன்னைக்கு நேத்து அவங்களுக்கு வந்த பயமா? 2000 வருட காலமாக வந்த பயம். 2000 வருஷ காலமா அவாக்கள் தான் படிக்கணும், நம்ம அங்க படிச்சிடவே கூடாது. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அழுத்தப்பட்ட மக்கள் படிச்சு மேலே வந்துடக்கூடாது. அதாவது ரொம்ப எளிமையாவே சொல்றேனே, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இன மக்கள் படித்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கு. அதை எதிர்த்து உடைத்து களமாடுகிற இயக்கம் இந்த திராவிட இயக்கம் மட்டும்தானே. யோசிச்சு பார்க்கணுமா வேண்டாமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏகலைவன்னா யாரு? ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவன். அவன் வில்வித்தையில் விஜயனை வென்றுவிடக் கூடாது என்பதற்காக உன் கட்டவரலை எனக்கு கொடுத்துருன்னு சொன்னாரு துரோணாச்சாரியர். ஏன் கட்டவரலை கேட்கணும்? கட்டவரல இருந்தால் தானே நீ அம்பு விடுற, கட்டவரலை கொடுத்துரு. அப்போ நவீன துரோணாச்சாரியர்கள் நல்ல சிஸ்டர் இருக்கிறதுனால தான் நீ படிச்சுட்டு இருக்கிற, எங்களை மாதிரி ஹிந்தி கற்றுக்கிட்டு நாசமாக போன்னு மும்மொழி கொள்கையை இன்னைக்கு திணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது.
அன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரே பதில் சொல்லிவிட்டு சென்றார். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? கட்டை விரலோ தலையோ, கட்டை விரலோ தலையோ இந்நாளில் எவனும் காணிக்கையாக கேட்டால் அவன் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் வழியில் வந்த தந்தை பெரியாரின் பாடசாலையில் பாடம் கற்று அண்ணாவின் கரம் பற்றி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கொள்கை வாரிசாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கல்விக்காக போராடிட்டு இருக்கிறார். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, இயக்கத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம பிள்ளைங்க படிக்கணும்னு சொன்னா அவர் பின்னாடி நின்று தான் ஆகணும். நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க நிக்கிற நம்மெல்லாம் அம்பானியா அதானியா கிடையாது. காய்கறி கடை வச்சிருப்போம், தள்ளுவண்டி கடை வச்சிருப்போம், கொத்தனார் வேலை பார்ப்போம். அன்னாடம் காட்சிகள் தான். அன்றாடம் வேலை செய்து வரக்கூடிய வருவாயை வைத்துத்தான் நம்மளோட குடும்பம் இயங்கி கொண்டிருக்கிறது. ரொம்ப அம்பானி அதானி மாதிரி, நீரவ் மோடி மாதிரி 16 லட்சம் 15 லட்சம் கோடி கடனை வாங்கிக்கிட்டு நம்மளால வெளிநாட்டுக்கெல்லாம் ஓட முடியாது. அப்பேற்பட்ட சாமானிய மக்களாகிய நம்மளுடைய பிள்ளைங்க இன்னைக்கு பிஏ படிக்கிறாங்க, பிஇ படிக்கிறாங்க, எம்ஏ படிக்கிறாங்க, எம்எஸ்சி படிக்கிறாங்க, எம்காம் படிக்கிறாங்க, டாக்டருக்கு படிக்கிறாங்க, வக்கீலுக்கு படிக்கிறாங்க. இதெல்லாம் யாரால? யோசிச்சு பாருங்க. 100 வருடத்திற்கு முன்பு இந்த நிலை இருந்ததா? சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதுன்னு சொன்னார்கள் பார்ப்பனர்கள். அதை எதிர்த்து என் பிள்ளைங்க படிக்கும், என் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும், என் பிள்ளைங்க கல்லூரி வாசலை மிதிக்கும், என் பிள்ளைங்களின் பெயருக்கு பின்னால் படித்து வாங்கிய பட்டங்களை போடுவேன் என்று களத்தில் நின்று கர்ஜித்த சிங்கம் அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் மட்டும்தான்.